திமுகவை விட இந்த மண்ணுக்காக மண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு பாஜகவோட கூட்டணி வைத்துக் கொண்டே அதிமுக களத்தில் நின்றுருக்கு அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாரு. சிறப்பு. அப்ப நீங்க பாஜக நீங்களும் கூட்டணி போயிடுங்க. நீங்களும் மண் சார்ந்த பிரச்சனைகளுக்காக பாஜக இணைந்து நீங்களும் வந்து போராடுங்க. எதுக்காக கொள்கை எதிர்க்கு சொல்லிட்டு இருக்கீங்க? ஏங்க முழுக்க முழுக்க மாநில உரிமைகளை வந்து கொடுத்துட்டாங்கிறது தான் பிரச்சனை. நீங்க விவசாய சட்டங்கள் வருது 3 சட்டங்கள். அது அப்புறமா வாபஸ் வாங்கினாரு. அந்த விவசாய சட்டங்களை இந்த தமிழ்நாட்டில் அதிகமா எக்ஸ்பிளைன் பண்ணது யாரு? எடப்பாடி பழனிசாமி. மோடி கொண்டது விவசாய சட்டங்கள் எவ்வளவு சிறப்பான சட்டம் தெரியுங்களாங்க அப்படின்னு அவர் தான் பேசினார். மோடி கூட பேசல. இங்க வந்து தூக்கி சுமந்தது அவர் தான். எல்லா பிரச்சனைகளுக்கும் இன்னைக்கு மாநில உரிமைகளை முழுக்க விட்டு கொடுத்தது அதிமுக. இன்னைக்கு ஒண்ணு இல்ல. இன்னைக்கு திமுக மேல ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. ஓகே, அந்த ஆன்டி இன்கம்பன்சி வாக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடியதான். அந்த ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் அழகா அதிமுகவுக்கு போக வேண்டியது இன்னைக்கு இந்த பாஜக கூட்டணி அமைந்த காரணத்தால இன்னைக்கு என்ன சொல்றாங்க? வேற வழி இல்லைங்க, நான் திமுக ஓட்டு போட்டுறேன், எனக்கு வேற சாய்ஸே இல்லை, நான் வந்து அதிமுக போடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா கூட இன்னைக்கு மறுபடியும் பாஜகவுடன் கூட்டணி அமைந்ததன் மூலியமாக என்ன நடந்துருக்கு? மறுபடியும் திமுக ஓட்டு போடுறேன், பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, பாராளுமன்ற தேர்தலில் நான் எப்படி ஓட்டு போட்டேன் அதே மாதிரி நான் ஓட்டு போட்டுறேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்றாங்க. இல்ல எனக்கு சாய்ஸ் வந்து விஜய் இருக்கார், சீமான் இருக்கார், ஓகே, இந்த 2 பேரும் ஆல்டர் நல்ல பெஸ்ட் சாய்ஸா இருக்கிறாங்களா? திமுக வந்து செய்யற தவறுகளை சுட்டி காட்டுறாங்க, ஓகே, இவங்க என்ன செய்ய போறாங்கன்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்களேப்பா. ஓகே, பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சுன்னு சொல்றீங்க, லாக்அப் டெத் மரணம் நடந்துருச்சுன்னு சொல்றீங்க. இதே மேடை 2 நீங்க வந்து 3 நிமிஷம் பேசிருக்கீங்க. நான் ஆட்சிக்கு வந்தால் லாக்அப் டெத் மரணங்கள் நிகழாமல் இருப்பதற்கு நான் முன்வைக்கின்ற செயல் திட்டங்கள். நான் சொல்றேன், லாக்அப் டெத் நீங்க ஒழிச்சிட முடியும், ஒழிக்க முடியாது. எல்லா ஸ்டேஷன்ல போய் விஜயா நிக்க முடியும், கட்சிகள் நிக்கவே முடியாது, நடக்கத்தான் செய்யும். ஆனால் நடைபெறாமல் இருப்பதற்கு என்னோட செயல் திட்டம் இருக்குன்னு சொல்லணும்ல. இது ஏங்க இன்னைக்கு நடக்குது? ஒரு போலீஸ் எக்ஸஸ் ஏன் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு? ஏன் டெக்னாலஜி வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க? அந்த விஷயங்களை பேசணும்ல. இல்ல காவல்துறையில் இருக்கிற சிக்கல்கள் என்னங்க? ஏங்க அவங்க காவல்துறை ஏன் ஒரு அழுத்தத்தில் இருக்காங்க? ஏன் அவங்க சில பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க? ஏன் அவங்களே ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க? ஏன் அவங்க வந்து லத்திய தூக்கி இன்னைக்கும் போயிட்டு இருக்காங்க? அப்படிங்கிற கேள்விகளை விஜய் அவர்கள் முன்வைத்தால், ஓகே, விஜய் வந்து பரவாயில்ல, திமுக நல்லா திட்டுறாரு, அதே நேரத்தில் அவரோட திட்டம் இருக்கு போல இருக்கு அப்படின்னு மக்கள் யோசிப்பாங்களா இல்லையா? இல்ல, அதை பத்திலாம் நான் பேச மாட்டேன். திமுக திட்டாலும் ஓட்டு போட்டுருங்க. ஏன் ஓட்டு போடணும்? திமுகவே என்ன சொல்லுவாங்க? அப்ப நாங்க தான் சாரி சொல்லிட்டோம், அடுத்து சிபிஐக்கு போயிட்டோம், இதோட என்ன வேணும் உங்களுக்கு? வேற யாராவது பெட்டரான சாய்ஸ் ஆப்ஷன் சொல்றாங்களா உங்களுக்கு? சொல்லுங்க, இனிமேல் நடக்காதுன்னு நான் வந்து உறுதி கொடுக்குறேன்னு ஒரு முதலமைச்சர் சொல்லுவாரு. இந்த பக்கம் நீங்க என்ன சொல்வீங்க? எனக்கு செயல் திட்டம்லாம் இல்ல, நான் திமுக திட்டமா சாரிமாங்கிறது பத்தாது, எல்லார்ட்டையும் சாரி கேளுங்க. இன்னும் சொல்ல போனா அதுலயே ஒரு முரண் இருக்கு. நீங்க போர்டுல பதாகையில் வைக்கும் போது சாரி வேண்டாம் நீதி வேண்டும்ங்கிறீங்க. சார், நீங்க ஒருத்தர சாரி கேட்டா பத்தாது சார், எல்லார்ட்டையும் சாரி கேளுங்க சார் நீங்க சொல்றீங்க. முதலமைச்சர் பேசும்பொழுது இங்கே பேசும்போது என்ன சொல்லணும்? சார், சாரி எல்லாம் வேண்டாம், நீங்க 24 சாரி கேட்க வேண்டாம், 24 பேருக்கு நீதி வாங்கி கொடுங்க. மதுரை ஹைகோர்ட் கேட்டுச்சுல்ல, இந்த 24 கேஸோடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்டுச்சுல்ல, அதை கூட இவர் கேட்கல, விஜய் கேட்கலையே.